பூவைத்தாய் நீ பூவை பூவைத்தாய் மணப்பூ வைத்து பூவைக்குள் தீ வைத்தாய் நீ மழையில் ஆட நான் நனைந்தே வாட என் நாணத்தில் உன்றத்தம். நம்ம வந்து ஃபோர்க் எடுத்துட்டு வா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்போம். நீங்க இங்கிலீஷ்ல கேட்டீங்க, நாங்க தமிழ்ல முள்ளு கரண்டின்னு சொல்லுவோம். நம்ம ஃபோர்க்கு தானே சொல்லுவோம், அவங்க வந்து முள்ளு கரண்டி சொல்லுவாங்களாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்க நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோ கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்தது. மார்ச் ஸ்கூல் ஹாலிடேஸில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செம்பவாங் பீச் போயிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் இந்த பியூட்டிஃபுல் பிளேஸோட அழகையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து மலேசியன். அவங்க பிறந்து வளர்ந்தது மலேசியா, ஆனால் சிங்கப்பூரில் இருக்காங்க. நான் பிறந்து வளர்ந்தது சென்னையில், இப்போ சிங்கப்பூரில் இருக்கேன். நானும் அவங்களும் பேசுகிற தமிழ் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். சென்னை தமிழுக்கும் மலேசியன் தமிழ், சிங்கப்பூர் மலேசியன் தமிழுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சுபா விலாக்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்ட்டி பிக்னிக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிளேஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் இது வரைக்கும் செம்பவாங் பீச் போயிருக்கீங்களா? அப்படி போகலைன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு நல்ல பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருக்குது. சிங்கப்பூரில் இது மாதிரி பிக்னிக் ஸ்பாட்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா ஹாலிடேஸ், வீக்கெண்ட்ஸ்னால் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு இது மாதிரி கேதர் ஆகி ஒரு நல்ல ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுவாங்க. செம்பவாங் பீச்சில் உள்ள தண்ணியில் இறங்கி விளையாடுறதுக்கு சூட்டபுளாக இருக்காது. அந்த தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருக்காது. அதனால் போர்டே போட்டிருப்பாங்க, இட்ஸ் நாட் சூட்டபுள் ஃபார் ஸ்விம்மிங்னு. ஆனால் அந்த அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அந்த பீச் ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு, நம்ம வீட்டில் இருந்து ஏதாவது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். அன்றைக்கி நாங்கள் பேட்மிண்டன், ஃப்ரிஸ்பி அது மாதிரி கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்புறம் ஃபுட்டும் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு 10 மணி வரைக்கும் அங்கே தங்கிட்டு வந்தோம். அப்புறம் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஹோலி டைமாக இருந்தது. அதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மலேசியன், இவங்க வந்து புனிதா, இவங்க மலேசியன். பக்கத்தில் இருக்கிறவங்க பூர்ணிமா, அவங்க வந்து கர்நாடகா, பெங்களூர். அதனால் நான் வந்து சென்னை. ஸோ நாங்கள் எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கிறதுனால அவங்க ஹோலி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஹோலி டைமாக இருந்ததுனால நம்ம எல்லாம் கொஞ்சம் கலர் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஹோலி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பசங்க எல்லாம் கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் நடந்தது. எல்லாம் கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப காமெடியாக இருந்தது, ஃபன்னாக இருந்தது. நீங்கள் இன்னும் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுபா விலாக்ஸ் _SG இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே வந்து சில ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாமும் பாருங்கள். இன்னைக்கு நாங்க செம்பவாங் பீச் வந்திருக்கோம். பசங்களுக்கு டேர்ம் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட செம்பவாங் பீச் வந்திருக்கோம். பசங்க அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு புனிதா வந்திருக்காங்க. புனிதா வாங்க. இவங்க வந்து மலேசியன், பார்ன் அண்ட் பாட்டப் இன் மலேசியா. நான் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்தேன். நம்ம பேசுகிற சென்னை தமிழுக்கும் இவங்க பேசுகிற மலேசியன் தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கும். நம்ம சென்னை தமிழில் மோஸ்ட்லி தமிழோட இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போவே பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் வார்த்தைகளை கலந்து தமிழில் பேசுவோம் பொதுவாக. ஆனால் இவங்க வந்து பெரும்பாலும் தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஸோ நம்ம வந்து சில வேர்ட்ஸ் எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படின்றது பார்ப்போம். ஹலோ புனிதா. ஹாய் சுபா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புரியல, புனிதா எனக்கு இந்த வார்த்தை புரியல அப்படின்னு அப்படின்னா நாங்கள் வந்து விளங்கல அப்படின்னு சொல்லுவோம். புரியலன்னு சொல்றதுக்கு அவங்க விளங்கலன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஃபோர்க் எடுத்துட்டு வா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்போம். நீங்க இங்கிலீஷ்ல கேட்டீங்க, நாங்க தமிழ்ல முள்ளு கரண்டின்னு சொல்லுவோம். நம்ம ஃபோர்க்கு தானே சொல்லுவோம், அவங்க வந்து முள்ளு கரண்டி சொல்லுவாங்களாம். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜ் தான் சொல்லுவோம். நாங்க ஐஸ் பெட்டின்னு சொல்லுவோம்.
ஐஸ் பொட்டி நீங்க சொல்லுவீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வந்து டிட்டர்ஜென்ட் போடுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்? டிட்டர்ஜென்ட் சொல்லுவோம், இல்லைன்னா சோப் பவுடர் சொல்லுவோம். நாங்க வந்து சவுக்காரம் இல்ல சவுக்கார் தூள்னு சொல்லுவோம். அழகா இருக்குல்ல இவங்க பேசுற தமிழ். அடுத்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போலாமா அப்படின்னு சொல்லுவோம். நாங்க வந்து கூட்டாளியோட போலாமா, இதே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுனா கப்பக்காவா கூட போலாமா அப்படின்னு சொல்லுவோம். கப்பக்காமா கூட போவோமா அப்படின்னு சொல்லுவாங்களாம். எவ்வளவு வித்தியாசமா இருக்குல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா டிஃபன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா நம்ம டிஃபன் சாப்பிட்டியா இல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களான்னு கேட்போம். நாங்க வந்து பசியாரிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். பசி ஆறிட்டீங்களான்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இன்னைக்கு வெஜ் சமைச்சோமா, வெஜ் சாப்பிட்டீங்களா நான்வெஜ் சாப்பிட்டீங்களான்னு கேட்போம். அவங்க வெஜிடேரியனுக்கு நாங்க வந்து மரக்கறி சமைச்சிட்டீங்களா இல்ல மரக்கறி சாப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். மரத்துல இருந்து வர்றதுனால அது மரக்கறின்னு சொல்லுவாங்களாம். நம்ம வந்து வெஜ் அப்படின்னு சொல்லுவோம். சைவ சாப்பாடு, தமிழ்ல வந்து சைவ சாப்பாடுன்னு சொல்லுவோம். நம்ம ஹாப்பியா இருந்தா இல்ல ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்குன்னா செம்மையா இருக்கு வாவ் அப்படின்னு சொல்லுவோம். நாங்க அதே வந்து ஃபூயூ அப்படின்னு சொல்லுவோம். இத கேட்கறதுக்கே என் பசங்க சின்ன வயசுல எல்லாம் இவங்க வீட்டுக்கு போய் அம்மா ஆண்டி ஃபூயூ சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து செம்மையா இருக்குன்றது அப்படி சொல்லுவாங்க. ஆனா சப்போஸ் லேப்பா வந்து தமிழ் வார்த்தை இல்ல, மலே தான். நம்ம ஊரை சுத்த போலாமா இல்ல வெளியே போலாமா அப்படின்னு பேசுவோம். நாங்க அதே வந்து லேப்பா பண்ண போலாமான்னு பேசுவோம். நம்ம வந்து லூசா அப்படின்னு கேட்போம், இல்ல லூசா அப்படிதான் நம்ம கேட்போம். நம்ம இதே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாக்கா உனக்கு என்ன மரம் கழண்டுருச்சா அப்படிலாம் கேட்போம். மரம் கழண்டுருச்சான்னு கேட்பாங்க. நம்ம ட்ரெஸ் எடுக்க போலாமான்னு கேட்போம். நாங்க அதே வந்து உடுப்பு எடுக்க போலாமான்னு சொல்லுவோம். நம்ம ஒரு விஷயத்த பார்த்தா இது நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லுவோம். நாங்க அது வந்து ரொம்ப ஜோக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து காரை எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். நாங்க காடி எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். காருக்கு இவங்க வந்து காடின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து டீ குடிக்கலாமா காஃபி குடிக்கலாமான்னு கேட்போம். நாங்க வந்து அதே வந்து கோப்பி இல்லைன்னா தேத்தண்ணி கலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து டேபிள் மேல என்ன இருக்கு அப்படின்னு கேட்போம். டேபிள இவங்க நாங்க மேஜன்னு சொல்லுவோம். மேசன்றது தான் தமிழ் வார்த்தை, நம்ம சொல்றது இங்கிலீஷ் வார்த்தை. பர்த் சர்டிபிகேட் சொல்லுவோம். நம்ம பர்த் சர்டிபிகேட் சொல்லுவோம். நாங்க அதே வந்து பிறந்த சூறா அப்படின்னு சொல்லுவோம். பிறந்த சூறா. ஸோ இதுல உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கும் இந்த வார்த்தையெல்லாம் புதுசாக தான் இருக்கா அப்படின்றது சொல்லுங்க. பொதுவாக இவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போதே வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு தமிழ் வேர்ட்ஸு சொல்லி கொடுத்துடுவாங்க. அதனால அவங்க தமிழ் பேசும்போது அந்த தமிழ் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி தான் பேசுவாங்க. இது மாதிரி சிங்கப்பூர் மலேசியாவில் பேசுகிற தமிழுக்கும் நம்ம சென்னையில் பேசுகிற தமிழுக்கும் நிறைய வார்த்தைகள் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது வார்த்தைகள் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்க, புதுசாக இருக்குன்னா அதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள். சுபா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏய் அங்க பாரு நாய்க்குட்டியை எப்படி நீச்சல் அடிக்கிறதுக்கு வந்திருக்காங்களா, அழகா அது பாரு எவ்வளவு அழகா ஸ்விம் பண்ணுது. ஏய் பாரு நாய்க்குட்டி சூப்பரா என்ஜாய் பண்ணுது. அங்க பாருங்க நாய்க்குட்டி அத ஜூம் பண்ணுங்கண்ணே. அழகா ஜூம் பண்ணுது. ஏய் எப்பாடி சூப்பர் செம்ம கிளவரா பண்ணுது. ஹலோ ஐயோ ஓடுது. அலறிடுச்சு நம்மள பார்த்து, பயந்துருச்சு. பூவைக்குள் தீ வைத்தாயோ, நீ மழையில் ஆட
10 வருஷத்துக்கு மேலே ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பாக நீடிக்கும். வெளிநாட்டில் இருக்கோம், இது மாதிரி சொந்தம் பந்தம் ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம அடிக்கடி போய் எல்லாத்தையும் பார்க்க முடியாத நிலமையில் இருக்கும்போது இது மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப லக்கின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு ஹாலிடேஸ்லேயும் நாங்கள் எல்லாம் ஒன்றா கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த பசங்க எல்லாம் சின்ன குழந்தைங்கலேருந்து ஒன்றா வளர்ந்து இப்போ பெரிய பிள்ளைங்களாக ஆயிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. சுபா விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, take care and bye-bye. Thank you for watching.